ஹாய், வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களுமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு சண்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து மதியத்துலேருந்தே ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் ஃபிஷ் எடுத்திருந்தோம். நான் வந்து ஃபிஷ் குழம்பு எப்படி வைப்பேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டுலாம் என்னோடய மெத்தட் வந்து வேறு மாதிரி இருந்தது. ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து மீன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க. அவகிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ மீன் குழம்பு வந்து நான் வேறு மாதிரி வைக்க கற்றுட்ருக்கேன். அது எப்படி வச்சிட்ருக்கேன் அப்படின்றதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேடிஸ் எல்லாருமே வந்து 24 மணி நேரமும் வேலைன்னு சொல்லி வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். எதுவும் ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி அந்த ஃபீல் வந்து எப்போதுமே இருக்கும். எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாட்களில் வந்து நானே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா இது வாழ்க்கை, எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கை வந்து குக் பண்ணுறது, சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த மாதிரியே போயிருமா, இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் நிறையா வாட்டி யோசிச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து அதுலேயுமே ஒரு சில என்ஜாய்மெண்ட்லாம் இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போல்டாகவும் தைரியமாகவும் இருக்கணும். நம்மளை மாதிரி வந்து யாருமே கிடையாது அப்படின்றத ஒரு எண்ணத்தை வந்து நம்ம எப்போதுமே மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம வந்து ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளுமே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து ஃபிசிக்கலாகவும் சரி, எல்லா விதத்துலேயுமே வந்து நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளும் வந்து எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன வீட்டிலே தானே இருக்க, உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நம்மளை சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா வந்து தைரியமாக சொல்லுங்கள், எவ்வளோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்றத வந்து நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம். நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்படியே இருக்கோமே, என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனை கொடுத்துச்சு. நம்மளை மாதிரி யாருமே கிடையாது. நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சோகம் நம்மளை வந்து தாக்குனாலுமே நம்ம அதிலேருந்து திரும்ப எழுந்திரிச்சு வந்துடுறோம் இல்லையா. அது எவ்வளோ பெரிய விஷயம். வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணுங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்னா அதுவே என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயந்தான். ஏன்னா ஆம்பளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வராங்க, அவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெளியே போயிட்டு வந்துடுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. குழந்தைங்க, வீடுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. பட் ஆனாலுமே அதுலேயுமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. நம்ம கஷ்டம்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா தான் அது கஷ்டம். நம்ம சந்தோஷமாக நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது சந்தோஷமாக தான் நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதோட 2 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகு, சீரகம், புளியை வந்து நான் கரைச்சி ஊற்றாமல் மிக்சியிலேயே போட்டு அடிச்சுக்க போகிறேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தேங்காய் போட்டு, தேங்காய் இல்லாமல். நான் இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தான் வந்து பண்ண போகிறேன். தேங்காய் இதில் நான் போட்டு அரைக்கவே இல்லை, பார்த்துருப்பீங்க. இப்போ கடாயில் தாராளமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெந்தயம் வந்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக வறுத்துட்டு அந்த பவுடரை போட்டுட்டு அதோட கடுகு, உளுந்து, அதோட சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் போட்டிருக்க போகிறேன். கருவேப்பில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதையும் வந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களோட குழம்பு மிளகாத்தூளில் காரம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். எனக்கு ரொம்ப இருக்காதுன்றதுனால நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக கரம் மசாலாவுமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல்லாம் வந்து போய் நல்லா வற்றி வரும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும்.
நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு கொதிச்சிருக்குட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் சாதம்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாதம், ரசம், அதோட ஃபிஷ் ஃப்ரைக்கு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷை. இன்னொரு சைடு வந்து ஃபிஷ்ஷை இப்போ பொரித்து எடுத்துக்க போகிறேன். பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடையிலேருந்து மசாலா வாங்கி தான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டிலே மேக்னேட் பண்ணணுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டைம் இல்லாததுனால கடையில் வாங்கிக்கிட்டேன். பாப்பா பார்த்திங்க அப்படின்னா வளர வளர நல்லா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு க்ளீன் பண்ணுறது, பெருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு கையோட வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாத்திரங்களுமே இருந்துச்சு, அதையுமே தேய்ச்சிடலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடு சமையல் முடிச்சுட்டு நான் பாத்திரமுமே தேய்ச்சிட்டேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு நானுமே வந்து என்னோடய சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்ததுமே வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்போ தான் எனக்கு ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் வந்து நீட்டாக வச்சுட்டு நாங்கள் வந்து ஜாலியாக படம் பார்க்கலான்னு சொல்லி பெட்டை வந்து ஹாலில் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து தர்பூசணி வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்ட ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக வந்து தர்பூசணியை கட் பண்ணி கொடுத்துருந்தேன். நானுமே அவங்க கூட சேர்ந்து மூவி பார்த்துக்கிட்டே வந்து தர்பூசணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரிலாக்ஸாக வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சாட்டர்டே சண்டேயில் ஃபுல்லாகவே வந்து மூவி தான் பார்த்துட்ருப்போம். என்னென்ன மூவிலாம் இருக்கோ அதெல்லாம். ஒரு 5:30 இருக்கும். நானும் குழந்தைங்களும் மேலே வந்துட்டோம் ரெடி ஆகிட்டு. நல்லா வந்து மேலே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் வரைக்குமே வந்து இருந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் யார்ட்டெல்லாம் பேசணுமோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து நான் மேலேயே வந்து அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போதே பேசுவேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் வந்து மசால் பூரி வாங்கி வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்ருந்தேன். என்னோடய டே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.